உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலி 60லேருந்து 100 வயசு வரலையும் தான் என் டிஷ்ஷு வந்து மட்டன் வந்து குருத்தெலும்பு, மேக்சிமம் கொழுப்பு நீக்கப்பட்ட குருத்தெலும்பு, ராஜா மட்டன் ஸ்டால் ஃப்ரம் விருகம்பாக்கம், ராஜா மட்டன் ஸ்டால் ஃப்ரம் தாங்கல் ஸ்ட்ரீட். அதை எடுத்துக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் ஆல் பிராண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அசம்பிள் பண்ணுறேன். இதோடு நான் வந்து கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, கண்ணு தெரியறதுக்காக தான் பொன்னாங்கண்ணிம்பாங்க. இதெல்லாம் உலகத்திலேயே டிஎஸ்ஆரின் ரெசிபின்னு சொல்லலாம், அனுபவங்கள் சொல்லலாம். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிறேன். அடுத்து பசலைக்கீரை, இந்த ஸ்பினாச் இருக்க எல்லாத்துலேயும் தண்டு. மட்டன் வித்து கொள்ளு ஸ்பினாச் பண்ணேன். இப்போ மட்டன் கடலைப்பருப்பு வித்து ஸ்பினாச். ஸ்பினாச்சுன்னா பசலைக்கீரை. இது ஒரு செயற்கையான கீரை, ஹாஸ்டலில் படிக்கும்போது வளர்ப்பாங்க. ஸோ அந்த 3 கீரை எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்லாம் நிறைய இருக்குது, அதை அப்படியே காமிக்கிறேன். இந்த ஹோல் கிராசரிங்கிற பிராண்டு புதுமையான பிராண்டு. ஆன்லைனில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது. ஓன் பிராண்ட் டெவலப் பண்ணணும், அதனால் ஆன்லைன் பிராண்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். உரிச்ச பூண்டு எடுத்தாச்சு, பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துட்டேன், பசலை கீரை எடுத்துட்டேன். சவேரா பிராண்டு நான் எண்ணெய் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது சவேரா பிராண்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். கிராம்பு, பட்டை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலர் பிராண்ட்ஸு. கோல்டு வின்னர் ஊற்றியாச்சு. எண்ணெய் சுடுது, மட்டன் போட்டுருந்தேன். அடுப்பு நல்லா வேகுது. எடுத்தோன்னா மட்டன் போட்டிருக்கேன். போதும், நான் ஒரு 300-350 கிராம் மட்டன் போட்டிருக்கேன். நெஞ்சு, குருத்தெலும்பு, கொழுப்பு நீக்கப்பட்ட கொழுப்பே இல்லை பாருங்க. கொழுப்பு, கெட்டி கொழுப்பு கிடையாது, சைடு கொழுப்பு கிடையாது, சுத்து கொழுப்பு கிடையாது. பியூர்லி குருத்து எலும்பு, ஆட்டு குருத்து எலும்புடன் பொன்னாங்கண்ணி கீரையும் கடலை பருப்பும் பசலைக்கீரையும் காம்பினேஷன் ஆஃப் த டிஷ். இதை 3 பார்ட்டாக யார் யாருக்கு என்னென்ன தேவையோ ஒரே குடும்பத்தில் எடுத்துக்கலாம். நல்லா வேகுது பாருங்கள் எண்ணெயில். அடுத்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் க்ரீனிஷ் ஃப்ளேவர்ஸ் கொடுப்பேன். மட்டனோடு சேர்ந்து ஆனியன் எல்லாம் பச்சை வாடை போகணும். அடுத்து தக்காளி. இந்த வாழ்க்கையில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, எவ்வளோ ரிப்பீட்டு பா. தியாகிகள் சொல்லலாம் இவங்க 5 பேரையும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, த பெஸ்ட்டு இந்த பாடி. நம்ம பாடியே இந்த 5 நாள் தான் உருவாயிருக்கும், கடவுள் படைச்சிருக்கான். என்ன புண்ணியம் செஞ்சோமோ அந்த பாடிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு கம்பல்சரி. கடலைப்பருப்பு சேர்த்தா வாய்வும்பாங்க. நான் அதனால் கடலைப்பருப்புக்கு ஒரு காம்பினேஷனாக வெங்காயத்தலை, கிராஸ் ரூட் ஆஃப் ஆனியன், இதை கழுவிட்டு இப்போ கட் பண்ணி போடுவேன். அடுத்து லெமன் கிராஸ். நம்ம கான்டினென்டலில் கம்பல்சரி போட்டு நம்ம இஞ்சி பூண்டு போட்டால் லெமன் கிராஸ் போடுவாங்க. அதை இன்டர்நேஷ்னலில் இந்தியாவுக்கு கொண்டு வரேன். லெமன் கிராஸை கட் பண்ணி வேக வச்சுருக்கிறேன். இதை நைஸாகவும் கட் பண்ணிக்கிறேன். லெமன் கிராஸ் வந்து நீங்கள் இன்டேக் எடுக்க முடியாது, ஏன்னா அதில் உள்ள சாறு தான் தேவை. எப்படி இஞ்சி சாறு மாதிரி நீங்கள் லெமன் கிராஸ் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணி போட்டுருங்க. அதோட ஃப்ளேவர்ஸ்க்காக தான் போடுறது. இஞ்சி, பூண்டு, லெமன் கிராஸ் போடுறது ஸ்பெஷலி ஃபார் தாய்லாந்து, கொரியன், இது மலேசியன், சிங்கப்பூர், இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம், ஃபேரிஸ்ட் கண்ட்ரியில் இதை எடுத்துக்காங்க. கடலைப்பருப்பு போட்டாச்சு. போட்டு அது அப்படியே இப்போ கிண்டுவேன். சிம்பிள் பாருங்க. மட்டன் ஏதாவது கொழுப்பு இருக்கா? இல்லை. குருத்தெலும்பு எல்லாம் பார்க்குறதுக்கு கலர் நல்லா வேகுது. நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி ஊற்றி குக்கரில் மூட வைப்பேன். இப்போ நீங்கள் கொதிக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டாக போகணும்னா நான் கொஞ்சம் திப்ளியாக அரைச்சேன். திப்ளினா செமி ஃபைபர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அதுவும் வேகும். மட்டனோட வேகும்போது இந்த இஞ்சி பூண்டு சாறு செமி இல்லை 10லேருந்து 30 வரலையும் உள்ளவங்க மட்டன் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே கீரை, பொன்னாங்கண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணணும். இறக்கும் போது இது ஒரு 6 விசில் வச்சுக்கங்க. 6லேருந்து 8 விசில் ப்ராப்பராக செஞ்சு அசம்பிள் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் போதும். எடுத்து வைக்கணும், வதக்கணும். பேலன்ஸ் 15 மினிட்ஸ் வந்து அதை கொதிக்க வைக்க ப்ராசஸிங் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் பசலைக்கீரையும் கொஞ்சம் எண்ணெயில் விட்டு வதக்கி சைடில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன் வதக்கிறேன்னா அப்படியே கொட்டினோம்னா அந்த பூச்சிகள்
அந்த கிரீனிஷில் உள்ள அந்த மருந்து பூச்சி மருந்தெல்லாம் போட்டு தானே பண்ணுறாங்க. அதெல்லாம் போகிறதுக்காக, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக அப்படியே தூக்கி கொட்ட வேணால் கொஞ்சம் வதக்கிங்க. பசலைக்கீரை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அடுத்து ஆயிலில் அப்படியே கிண்டி வதக்கணும். வதக்கும்போது அதில் உள்ள கிருமிகள்லாம் போயிடும், ஃபெர்டிலைசர் பூச்சி மருந்தெல்லாம் இருந்தால் போயிடும். இதெல்லாம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் தான் செய்கிறேன், நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. கீரைகளை மட்டனோட சேர்க்கறதுல எந்த குறைகளும் இல்லை. ஒரு 15-20 வகையான கீரைகள் இருக்குது. ஏன்னா மட்டன் சாப்பிடாதுன்னு சொல்லி மட்டனு நான்வெஜ்ஜையே நிறைய குருவிகள் சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள நீர் சத்தெல்லாம் போயிடும். அந்த காலத்தில் எத்தனை குருவிகள், வெங்கலிச்சான் குருவிம்பாங்க, நிறைய குருவிகள் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் உடம்புல உள்ள குடலில் உள்ள கெட்ட நீரெல்லாம் இது நல்லா டைஜஷனுக்கு போகும்போது, மெட்டபாலிசம் போகும்போது உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடும். அது மாதிரி கீரைகள் கடைசி ஒரு சீட்டில் போட்டிங்கன்னா அந்த மட்டனில் உள்ள அந்த ஃப்ளேவர்ஸில் இதில் வந்து இதாகிடும். இதில் உள்ள ஃப்ளேவர்ஸு அதில் போயிடும். சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், அடுத்து இடியாப்பத்துக்கு எடுத்துக்கலாம். இடியாப்பத்துக்கு வடகறி சாப்பிட்றதுக்கு பதிலாக மட்டன் கறி சாப்பிட்லாம். அடுத்து கடலை பருப்பு குழம்பு சொன்னாலே எங்கள் அம்மா பண்ணும்போது, இப்போ நான் அடுத்து கடலை பருப்பு அது வெஜிடேரியனில் வைப்பேன். இது வந்து பியூர் நான் வெஜிடேரியன் கடலை பருப்பு குழம்பு. கடலை பருப்பு மட்டன் வித்து பொன்னாங்கண்ணி பசலைக்கீரை கிரேவி. பாலக்கு சேர்த்துக்கிறோம் இல்லையா, பாலக்கு, காளான், காளான் பன்னீர், பாலக் பன்னீர். பாலக்கில் நிறைய ஐட்டங்கள் சேர்ப்பாங்க. தந்தூரி பாலக்மாங்க. அடுத்து நிறைய பாலக், பஞ்சாபிஸ் எல்லாம் பாலக் இல்லாமல் வாழவே முடியாது. நம்மளும் அதே மாதிரி தான். இந்த மட்டன் இல்லாமல் வாழ முடியாது, சிக்கன் இல்லாமல் நான்வெஜ் பிரியர்களுக்கு. அப்போ அதோடு கலந்து இதை சாப்பிடும்போது இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் அப்படியே வந்துருச்சு. அதுதான் இப்படி அது நல்லா வேகணும். நீ 8 சீட்டு வைக்கிறதுக்குள்ள இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ இந்த டிஷ்ஷில் நான் வந்து மிளகாய்த்தூள் போடுறதில்ல, தனியாத்தூள் போடுறதில்ல. ஏன் நான் மட்டன் மசாலா போடலை? ஏன்னா இது வந்து 60+ மசாலாவே நீங்கள் வந்து கொட்டக்கூடாது. மசாலா வந்து கொட்டிடுவோம், நம்ம கை பக்குவம் வேணும். மசாலாவே இல்லாமல் நான் பண்ணுறேன். இது வந்து இயற்கையை நான் நாடி, ஆர்கானிக்கை நாடி, நம்மளுடைய பாடிக்கு வந்து மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போடணுன்னு கம்பல்சரி எல்லாம் கிடையாது. போட்டாலும் அது ஒரு டிஷ்ஷு நல்லா திக்காக, என்ன சொல்கிறது, தந்தூரி சிக்கன், தந்தூரி மட்டன் அப்படி போயிடும். இது வந்து நேச்சுரல் டிஷ்ஷு. கீரையை வதக்கிட்டேன். அடுத்து வாங்க சோம்பு போடுவோம். எண்ணெயை ஊற்றியாச்சு. இஞ்சி ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சப்பாத்தி, குல்ச்சா, நான், எவ்ரிதிங் யூ வில் ஆட் த ஃபுட்டு, காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டு. பாருங்கள் அழகாக இருக்குது. பார்க்க வெந்துக்கிட்டு இருக்குது. 6 சீட்டி முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் சோம்பு போட்டாச்சு. தக்காளி ஃப்ளேவர்ஸ்க்காக போடுமா. இது வந்து வெங்காய தலை. நீங்கள் ஏற்கனவே வதக்கி வச்ச பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, அதோடு எடுத்து இந்த கீரையை ஆட் பண்ணுங்கள். 2 ப்ராசஸ் தான். கீரைகளை வதக்கிறது ஒரு ப்ராசஸ். ஃப்ளேவர்ஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கிடையாது, ஆல்ரெடி 6 மிளகா போட்டாச்சு. இது தேவைப்பட்டவங்க 10 மிளகா கூட போட்டுக்கலாம். சூப்பர். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ், அதாவது இதெல்லாம் இந்த 8 சீட்டின்னு சொன்னால 8 விசில், அதுக்குள்ளேயே இந்த வேலை முடிஞ்சிடும். அதிகபட்சம் போனால் 45 மினிட்ஸ். கெட்ட கொழுப்புகள் LDL HDLமாங்க, அந்த டெஸ்ட் எடுத்துக்கங்க. 1 மந்த் இதை சாப்பிடுங்க. என்ன உங்களுக்கு ரிசல்ட், உங்கள் பாடியோட ரிசல்ட் கிடைக்குதோ அதை உண்மையாக ஏற்றுக்குங்க. ஏன்னா நான் சொல்கிறது 60லேருந்து 100 வயசு வரலையும் LDL HDLலாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த LDL HDL வந்து எவ்வளோ தேவை பாருங்கள். அதில் ஒமேகா 3 எல்லாம் சாப்பிடுவோங்க, சப்ளிமெண்ட்ஸு. இங்கே ஆம்பேயில் இருக்குது, நிறைய கம்பெனியில் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வரேன் 1 by 1. கம்மன்னு கீரை வாசம் பாருங்கள். அப்பா, இந்த பொன்னாங்கண்ணியும் பசலைக்கீரையும் சேர்ந்து அப்படி வேகிறானுவ பாருங்கள். இதெல்லாம் நான் எந்த செஃப்பும் படிக்கலை, ஜஸ்ட்டு கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
டிசிடிசி மூலியமாக கற்றுக்கிட்டதை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி உலகமெல்லாம் இந்த டிஷ்ஷை போடுறேன். எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை என் ஸ்டைலில் சமைச்சு உங்களை திருப்திப்படுத்துகிறேன். இப்போ இது கீரை கொட்டியாச்சு. கீரை அருமையாக இருக்குது. 60 வயசு டயட் ஃபுட்டுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் சரியான பேர் வைக்கல. ஃபேட்டி டெஸ்ட்டு, லிவர் ஃபேட்டி டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, எல்டிஎஸ் டெஸ்ட்டு 1 மந்த்துக்கு செக் பண்ணிவிட்டு 1 மந்த்து சாப்பிடுங்க. ஒரு 1 or 2 மந்த்ஸே சாப்பிடுங்க. இப்போ என்ன மோசம், 8 மாதம் சாப்பிடுங்க. 2 மாதம் 8 டைம் மட்டன் சாப்பிட்டு அதை ருசியை சொல்லுங்கள். நிறைய மட்டன் சாப்பிடாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நான் வந்து சொல்ல மாட்டேன். தேவையான ருசி ஆசை தீர சாப்பிடணும். மனசு நிம்மதியே வேணும். ஸோ இதோட இது ரெடியாச்சு. ரெடி பார்க்கும் தோசை வேவுது. எனக்கு ஆனியன் தோசை, நல்லா ஆனியன் போட்டு ரோஸ்ட்டு. இது வந்து பாருங்க, இதுதான் டிஷ்ஷு. இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே போடலை. நேச்சுரல் பொன்னாங்கண்ணி வித்து பசலைக்கீரை, மட்டன் வித்து கடலைப்பருப்பு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கலந்து இதை அப்படியே ரோஸ்ட்டு பாரு. இந்த மாதிரி ரோஸ்ட் 2 பக்கமும் நெய் ரோஸ்ட்டோட இது காம்பினேஷன் வச்சுக்கலாம். ரைஸ் சாப்பிட பிடிக்காதவங்க இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம். இது ரைஸோடையும் சாப்பிட்லாம். நான் ரைஸோடையும் பிணைஞ்சு சாப்பிடுவேன். ஸோ பியூட்டிஃபுல் டேஸ்ட். உங்களுக்கு ஈட்டிங் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போடுறேன். காலையில் செஞ்சுருவேன். அது நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸு. இப்போதைக்கு குக்கிங் ரவுண்ட்ஸ் ஓடும். இது வந்து ஒரு நேச்சுரல், அதாவது எந்த கலப்படமும் இல்லாத, ஆர்டிஃபிஷியல் இல்லாத ஃபுட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள். மட்டன் இன்றைக்கி கிலோ 1000 ரூபாய். இந்த மாதிரி மட்டன் எடுக்கும்போது ரொம்ப செலக்டட் 1200 வரலையும் போகுது. உங்களுக்கு ஒரு டிஷ்ஷும் செலக்ட் பண்ணி விதவிதமாக போடுறேன். நீங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா பல பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்க்கணும். எதையுமே நீங்கள் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. செஞ்சு ரசித்து பார்த்தா ஃபேமிலியாக சமைங்க, குடும்பமாக சமைங்க, கூட்டு குடும்பமாக சமைங்க. ஓஹோன்னு இருக்கலாம். 100 வயசு வரையும் வாழலாம். ஸோ ரோஸ்ட் எனக்கு ரெடி. இதான் ரோஸ்ட் ரெடி. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் இஸ் மஸ்ட். அப்போ தான் த பெஸ்ட் என்னால் சர்வீஸ் பண்ண முடியும். தேங்க்யூ, பை.